போஸ்ட் ஆக்குவேன். போஸ்ட் ஆக்கிட்டேன். ஓகே. போஸ்டிங் இருக்குல்ல? பார்ட்டிசிபென்ட் ஸ்டாலின் இன்னும் எனக்கு இன்னும் நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க. ஓ, கோஹோஸ்ட் நானு. என்ன ஹோஸ்ட் ஆக்குங்க. ஓகே ஓகே. Super. Okay. Now I'll make Stalin co-host. Okay. All right. வணக்கம் இன்பு தமிழன். AWS லாகின் பண்ண முடியல சார் என்னால. தெரியல, அதான் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலையே. இன்டர்னல் செட்டில் நிறைய பார்க்க மாட்டேன். இன்பு தமிழன் இருக்கீங்களா? சரவணா நெட் ஒர்க் ஆகுதா? சார் ஆக்சுவலி எனக்கு இப்படி வருது. யா, ஏதோ உங்களுக்கு மற்ற சைட்லாம் போகுதா? மற்ற சைட்டு போகிற மாதிரி தான் சார் இருக்கு. ஐயா, இதான் கூகுள் எடுக்கணும் போகுது. கான் பே ரீச்டு மைட் பி டெம்பரரிலி டவுன் போட்டிருக்காங்க. நம்ம நான் பண்ணுறது பார்க்குறேன். கம்மி நேரம் தான். இன்காக்னிட்டி மோட்லையும் ட்ரை பண்ணுறேன். யா, உங்கள் தான் ப்ராப்ளம். நான் இதை தான் போட்டேன், console.aws.amazon.com போட்டேன். எனக்கு ஸ்க்ரீன் வருது. சஃபாரியில் வருது சார், வர்ற மாதிரி இருக்கு. யா. சார் ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது சார். எனக்கு வந்து இப்போ ஃபோர்டிகேட் ஒன்றுக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது. ஃபோர்டிகேட் டூலேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது. என்னால் ஞாபகம் வச்சுக்கிற முடியல சார். ஓகே, நீங்கள் லாகின் பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம்.
லாகின் பண்ணிக்கலாம், பண்ணலையா? நான் பண்ணியிருக்கேன் சார், கொஞ்சம் டைம் ஆகுது சார். ஓகே. ஹலோ நிர்மல். ஹலோ சார். ட்ராவலில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, என்னாச்சு? இல்லை சார், ஆக்சுவலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன் சார். ஸோ வந்து சும்மா மதுரையில் பார்க்க போகிறேன். ஸோ ஓகே. எந்த ஊரில் இருக்காங்க அவங்க? கோயம்புத்தூர். இப்போ உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போகிறேன் சார். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ க்ரௌடாக இருக்கிறதுனால தான் வந்து நான் வந்து மியூட்லேயே இருந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சார் இப்போ நான் ஒரு ரீஜனுக்கு மட்டும் நான் கனெக்ட் பண்ணுவேன் சார். ஓகே. இந்த 4 விண்டோ வச்சுக்கோங்க. FortiGate 1, FortiGate 2, SSH to Linux behind FortiGate 1 and FortiGate 2. சார் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கா? நான் ஸ்டார்ட் பண்ண திருப்பி இதாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணால் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெக்கார்டிங்னு சொல்லுதே. ஓகே. ம். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா நிர்மல்? செட்டப்புக்கு அப்புறம் எக்ஸ்டெண்டட் டெஸ்டிங் மாதிரி? சாரி சார், இல்லை சார், நீ பண்ண முடியல. ஓகே, நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நான் அந்த ஐபி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். 192 சீரிஸ் போட்டுட்டேன். இது ரீஜன் 2க்கா? ரீஜன் 2க்கு. ஓகே. மற்றபடி நான் அதுவும் ட்ரை பண்ணுறேன் சார் நாளைக்கு. ஓ, நீங்கள் வந்து அந்த பப்ளிக் அட்ரஸ் 31 போட்டுருந்தீங்க. 31 சீரிஸ்ல வச்சிருந்தேன். ரைட். பப்ளிக் அட்ரஸ் அதை படிச்சுட்டு திருப்பி மாத்திட்டேன் சார் அதை. ஓகே, சூப்பர். சார் ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் வந்து அந்த 2 சைபர் அட்டாக் போட்டிருந்தீங்கல்ல, அதை பற்றி சும்மா படிச்சுட்டு இருந்தேன். ஒன்று வந்து இந்த S3 வைப் பண்ண மிஸ்கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு, இன்னொன்று வந்து இன்சைடர். ரெண்டு மட்டும் அப்படி எடுத்து சும்மா பார்த்தேன். ஒரு இந்தியன் கம்பெனி, ஒன்று வந்து இன்னொன்று யூஎஸ் கம்பெனிங்களா சார் அது? கரெக்ட். இப்போ படிச்சா நான் மறந்துடுச்சு, திருப்பி இன்னொரு படிச்சா தெரியும் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் தான். என்ன ஆயிருக்க கூடும், நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக்காக போட மாட்டாங்க. அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் கியூரேட்டடாக தான் இருக்கும் அந்த கான்டென்ட். அதை வச்சு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னு வச்சுக்கலாமே, என்ன செய்யலாம். ஸோ அப்படிதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் என்னதான் செஞ்சாலும் வந்து இது வந்து எவ்வளோதான் பெரிய பூட்டு போட்டாலும் என் வீடை யாராலையும் திருட முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ரைட். ஸோ கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி நான் சிலது படிப்பேன் சார். ஆக்சுவலாக வந்து அந்த சிவி நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, எப்படி அந்த உள்ள போனாங்க, உள்ள என்னென்ன பண்ணாங்க, காமனா உள்ளது பார்த்துருவேன். டைம் கிடைக்கிறப்ப செக் பண்றது தான் சார் அதை. சூப்பர். தட்ஸ் a way to do. நம்ம ஒரு நாள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் சார். பண்ணுவோம் சார் அதை.
வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அப்புறம் பார்த்தேன், ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து அந்த எந்த கம்பெனின்னு தெரியல எனக்கு, வந்து அவங்க வந்து போர்டிங் ஆஃப் பண்ணக்குள்ள ப்ராப்பரா வந்து அக்சஸ் ரிமூவ் பண்ணல. உள்ள வந்து இன்சைடர் அட்டாக் நடந்த இடத்துல ரைட். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி வந்து ஆல்ரெடி உள்ள அக்சஸ் வச்சு இது பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ், ரைட். ஸோ ஆ. ஒருத்தர் வந்து அது ஃபிசிக்கல் ஆக்சஸை ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், அதனால தான் இந்த சென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டிலாம் ரொம்ப முக்கியம். ம். அது அது அண்ட் சென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி அது டெக்னிக்கல் லெவலில், பட் ப்ராசஸ் வைஸ் நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க ஒன் கிளிக்கில் ஐடி டிபார்ட்மெண்ட் போயிட்டு டிசேபிள்னு போட்டாக்க த ஹோல் திங் ஷுட் பிகம் டிசேபிள். இது வந்து 3 சிஸ்டம் வச்சுருந்தாங்க வைங்க. சேவ் வந்து ம். ஒரு கம்பெனி இருக்குது, அது இன்னொரு கம்பெனி அக்வயர் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ஐடென்டிட்டியும் இன்னும் வந்து நம்ம வந்து இன்னும் அவங்க இன்னும் இன்டெகிரேட் பண்ணலை, ரொம்ப நாளாக அப்படி தனித்தனியாகவே இருக்குன்னாக்கா, தென் ஒன்றை வந்து இன்னொன்று பண்ணணும்னு அதுக்குள்ளே இது வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வருமா இருக்கும், மறந்துருப்பாங்க, வாட் எவர் இட் இஸ், ரைட். ஸோ இந்த ரெசிக்னேஷன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வென் பீப்புள் லீவ், இன் ஒன் கிளிக் ஃபிசிக்கல் ஆக்சஸ், டெக்னிக்கல் ஆக்சஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். அது வந்து இந்த சிஸ்டம்ஸ் வந்து அப்படி இன்டெகிரேட்டடாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இல்லைன்னா வந்து 10 சிஸ்டமில் போய் லாகின் பண்ணோம். அதுக்கு ப்ரொசீஜர் வைக்கலாம், ஆனால் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஒரு ஐடியில் இருக்கிறவங்க வந்து விட்டு போயிட்டு இன்னொருத்த வருவானா இருக்கும். ஸோ தே மே நாட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். இப்படியெல்லாம் சின்ன சின்ன ஸ்லிப்ஸ் ஆகிறதுனால தான் வந்து somebody gets through. நான் இன்னொரு விஷயம் பாயிண்ட் பண்ண விரும்புறேன் சார். ஆக்சுவலா ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண கம்பெனி தான். பட் வந்து என்னாச்சுன்னா, எதார்த்தமா பார்க்க போல பியூக்கு வெளியில பார்த்தீங்கன்னா என்ன ஒரு போர்ட் ஓப்பன் ஆகிருந்துச்சு, நெட்வொர்க் போர்ட்டு. 2 பிஓ இடையில வந்து ஒரு போர்ட், அந்த போர்ட் யாரும் கவனிக்கல. அந்த போர்ட்டுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் கான்ஃபிகர் ஆகிருந்துச்சு. ஈவன் தோ நீங்க வந்து அக்சஸ் வச்சு நீங்க வந்து பியோட என்ட்ரன்ஸை லாக் பண்ணாலுமே வெளியில வந்து ஒரு போர்ட் ஓப்பன்ல இருந்துச்சு. ரொம்ப நாள் யாருமே பார்க்கல. அப்புறம் நோட்டிஃபை பண்ணி அது லிங்கை வந்து டவுன் பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் த திங் ஹியூமன் எரர், இன்னொன்று பிசிக்கல் செக்யூரிட்டி, மிஸ்கான்ஃபிகரேஷன் அகைன் அனதர். நம்ம வந்து அப்புறம் எஜுகேஷன் எம்ப்ளாயிஸ்க்கு, ரைட். எப். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் தான் வந்து ஐ வாண்ட் யூ டு டாக் அபவுட் இட் ஆன் சண்டே, so that everybody gets to benefit from these things. Please speak up. அது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான். ஷூர் சார். என்ன ஸ்டாலின் லாகின் பண்ணிங்களா? சார் ஒரு டெராஃபார்ம் அப்ளை பண்ணி அது உள்ள செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. கார்த்திக், நீங்க ஏதாவது செட் பண்ணீங்களா? இல்லை சார், இன்னும் நான் பண்ண முடியல சார், கொஞ்சம் ஹெல்டப்பாக இருக்கேன். பண்ணுறேன் சார். ஓகே. இன்பத்தமிழன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களான்னு தெரில, இல்லை ஆடியோ இஷ்யூ இருக்கான்னு தெரில எனக்கு. ஸோ உங்ககிட்ட நான் கேட்க இன்னும் அப்டேட் ஒன்றும் கேட்கல. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஸோ இன்னைக்கு டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் லேப்ஸ். நாளைக்கு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஆன்கோயிங் மானிட்டரிங், எப்படி செய்யறது. ஓகே, தட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்.
அண்ட் ஸோ இந்த வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ வில் வாக் யூ த்ரூ தேட். என்னெல்லாம் டிஸ்கவர் பண்ணுற ஏடபிள்யூஎஸில் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க, வெரி டீட்டெயில்டு. ஸோ நம்மளுடைய எஜுகேஷனில் வந்து இது மாதிரி செஞ்சு கற்றுக்கிறதுன்றது அவசியம். ஆனால் இட் டேக்ஸ் டைம். திங்க் அபவுட் இட். இந்த ஒரு லேப் பண்ணுறதுக்கே வந்து லேப் 1 அண்ட் லேப் 2 இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 5-6 days, ரைட்? ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ண பிறகு தான் நான் கற்றுக்குவேன், நானே ட்ரை பண்ண பிறகு தான் கற்றுக்குவேன்னாக்க இட் வில் டேக் மெனி மெனி இயர்ஸ். ஸோ இதெல்லாம் படிக்கிற போது வி மஸ்ட் ஆல்சோ எஜுகேட் அவர் செல்ஸ் சேயிங் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதாவது நம்ம நினைவில் இருக்கணும். ஸோ வி வில் டாக் அபவுட் தேட். வி வில் டாக் அபவுட் ஆன்கோயிங் மானிட்டரிங். அது க்ளவுட் நேட்டிவாக எப்படி பண்ணுறது, ஏடபிள்யூஎஸ்ல என்ன டூல்ஸ் இருக்குது, அண்ட் ஃபோர்டினெட்டில் என்ன டூல்ஸ் இருக்குது. ஸோ முன்னெல்லாம் வந்து இந்த டெமோ சைட் ஒன்று இருக்கும். அந்த டெமோ சைட்டில் நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி. பண்ணிவிட்டு பண்ணாக்க அதில் வந்து யூ ஹாவ் ரீட் ஒன்லி ஆக்சஸ். யூ கேன் கோ தேர், யூசர் நேம் டெமோ, பாஸ்வேர்ட் டெமோன்னு இருக்கும், போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்க்குறேன் நான். சைட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஐ வில் ஷேர் தட் வித் யூ டுமாரோ. ஸோ நாளைக்கு we will talk about monitoring tools and maybe even Monday. And then we will get into discussions. Quicker, I don't want to spend too much time on load balancers. அது வந்து quite an advanced topic, load balancers. 3 விதமான load balancers இருக்கு. ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுறது, எதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாம் வந்து இட்ஸ் குவைட் அன் அட்வான்ஸ்ட் ஒன். அது தட் இன் இட் செல்ஃப் இஸ் அ வீக் லாங் திங். பட் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் லோடு பேலன்சர் பத்தி பார்க்க போறோமா, இல்ல வந்து ஃபயர்வால்லே லோடு பேலன்சர்ஸ் இருக்குங்களா? ஃபயர்வாலில் இருக்குது, பட் தட்ஸ் வெரி மினிமல். ஸோ ஏடபிள்யூஎஸ் லோட் பேலன்சர்ஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணப்படுறது. லோட் பேலன்ஸ்ன்றது டெடிகேட்டட் டெக்னாலஜி. ஸோ அதனால அதுக்குன்னு பில்ட் பண்ண ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய சொபிஸ்டிகேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், ரைட்? ஹெல்த் செக்ஸ் பண்ணுறது, இல்லை எப்படி லோட் பேலன்ஸ் பண்ணுறது, ஈக்குவலாக லோட் பேலன்ஸா, வெயிட்டட் ரவுண்ட் ராபினா, வெயிட்டட் ரவுண்ட் ராபின்னா எந்த பேசிஸில் வெயிட்டை டிட்டர்மின் பண்ணுறது, நம்பர் ஆஃப் செஷன்ஸா, யூட்டிலைசேஷனா, ரைட்? ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அண்ட் செஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு செஷன் எந்த அளவுக்கு கிரானுலாரிட்டி ஆஃப் செஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, குக்கீஸை வச்சு இந்த குக்கி இருந்ததுன்னாக்க இந்த சர்வருக்கு போகணுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரியுமா, இல்லை ரொம்ப பேசிக்காக இருக்குமா, இதெல்லாம் வந்து லோட் பேலன்சர் டெக்னாலஜிஸ் அது. ஸோ சொபிஸ்டிகேஷன் ஆஃப் லோட் பேலன்சர் வந்து அந்த லோட் பேலன்சருக்கு பில்ட் பண்ணப்பட்டதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். ஓகே சார்.
எந்த லெவல்ல எந்த நிலைமையில இருக்கீங்க ஸ்டாலின்? சார் இது ஃபர்ஸ்ட் ரீஜனில் 2 பாலிசி ஆட் பண்ணிட்டேன். அதில் வந்து சோர்ஸு டெஸ்டினேஷன் ஆள் கொடுத்தல, அதில் டெஸ்டினேஷனில் மட்டும் இந்த விர்ச்சுவல் ஐபி அசைன்மெண்ட்டு டெஸ்டினேஷன் ஐபி ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஓ, இப்போ இந்த லிரிக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட்டில் இதை நான் இது டூப்ளிகேட் பண்ணிடுறேன் 2வது ரீஜன்லையும். ஓகே, அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு நினச்சேன். அது நான் பேக்கப் எடுக்கல சார் நேற்று. ஓ, ஏன் டெஸ்ட்ராய் பண்ணீங்க? அப்படியே ஷட் டவுன் பண்ணி வைக்க வேண்டியதானே இன்ஸ்டன்சஸ்லாம். எனக்கு தெரியல சார், ஏற்கனவே டிஸ்ட்ராய் பண்ணா தெரில எனக்கு என்ன இது எப்படி ரேட்டுலாம் வருது அப்படின்னு தெரில. ஸோ அதனால எதுக்கு ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாக்கா அதை திருப்பி அப்ளை பண்ணி அதை எல்லாம் கான்ஃபிகரேஷன்லாம் போட்டு பண்ணுறதுக்கு கஷ்டம். இட் வில் டேக் டைம். ஸோ இன்ஸ்டன்சஸை ஷட் டவுன் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் போதுமா? நம்ம இன்ஸ்டன்ஸ் ஷட் டவுன் பண்ணாக்க மினிமல் சார்ஜஸாக இருக்கும். ஓ சரி சரி, ஓகே. ஸ்டில் கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும், இந்த விபிசி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும், எலாஸ்டிக் ஐபிக்கெல்லாம். பட் மினிமலாக இருக்கும், ரொம்ப மினிமலாக இருக்கும். இல்லாட்டா ஒன் திங், இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் டைம் டு ஸ்டாலின், ஒன் திங் யூ கேன் டூ இஸ், யூனோ, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்க, ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள், கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்க, அண்ட் தென் ட்ரை இட், அண்ட் தென் மேபி டுமாரோ வி கேன். ஸோ இந்த லேப் ஒன்னோடதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? தட்ஸ் வாட் யூ டூயிங் நவ். ஆமாம், இந்த விர்ச்சுவல் ஐபியில் எனக்கு ஒரு டவுட் சார். அந்த எக்ஸ்டர்னல் ஐபி ரேஞ்சஸ் சொல்லுங்க. அங்கே என்ன பண்ணணும்? அது வந்து ஒன்றுமே இப்போ செய்ய வேணாம். ஸோ 0000 வச்சுக்கலாம் நீங்கள். அது ஐபி மஸ்ட் நாட் பி 0ன்னு வருது. ஓகே, /0 போடுங்க, /0 போடுங்க. இன்பில்ட் ஐபி ரேஞ்ச். ஓகே, ஐ நோ. ஸோ சில சமயம் இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஓகே கிளிக் பண்ணால் என்ன ஆகுது? அக்செப்ட் பண்ணலையா? இன்வாலிட் இருக்குது. ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸை போர்ட் 1 மாற்றுங்க. ஓகே, சில சமயம் என்ன, இந்த /0 எடுத்துருங்க. கிளிக் ஆன் ஓகே. ஓகே போட்டோம். சரி சரியா? நீங்கள் இப்போ ஃபயர்வால் பாலிசி போங்க. என்ன இருக்கு? ஸோ இன்சைடு இதெல்லாம் இருக்கு, ரைட்? இதில் வந்து நான் ஒரு நிமிஷம், இதில் வந்து நான் ஒன்று டெஸ்டினேஷனில் வந்து நீங்கள் இது அந்த இதை ஆட் பண்ணும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண வர்ச்சுவல் ஐபியை டெஸ்டினேஷன் லிரிக்ஸ், எஸ், இது ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே, கிளிக் ஆன் அப்ளை. சரி, இது பண்ணிட்டேன். இது வந்து போர்ட்டுக்கு தேவையில்லையா சார்? இதுக்கு மட்டும் தான் சொன்னீங்க. ஆமாம், அது இன்கமிங். ரெண்டாவது வந்து அவுட் சைட் போகிறதுக்கு, ஸோ அதுக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு லினக்ஸ் டு லினக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். விபிஎன் ரேஞ்ச், VPN 2 ரேஞ்ச் 1, VPN 2 ரேஞ்ச் 2, இந்த ரெண்டுமே பண்ணணும் சார். ஸோ VPN எவ்வளோ கன்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? என்னங்க சார்? VPNக்கு எவ்வளோ கன்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னு? நான் VPN ஸ்டெப்ஸ் எதுவும் பண்ணல சார் எனக்கு. ஓ, அதை பண்ணணும் நீங்கள். ஸோ அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த VPNக்குள்ள VPN விசார்டுன்னு ஒன்று இருந்துச்சு. இது வழியா நான் பண்ணேன். பட் எனக்கு கொஞ்சம் ஸோ இது வந்து நிறைய இந்த பாலிசி ரவுட்டிங் இதெல்லாம் வந்து இது ஈஸி ஆக்குறது ஆஃப்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ இது வந்து VPN விசாரில் வந்துட்டு வேலை செஞ்சாலும் என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. அது பிஹைண்ட் த சீன்ஸ் அது பாட்டுக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு விடும் அது. ஸோ நம்ம வந்து CLI வழியா நீங்கள் ஃப்ரைடே வீடியோ பார்த்துட்டு நான் அந்த CLI ஷேர் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த CLIலாம் வந்து போயிட்டு யூ என்டர் தட் phase 1 phase 2
இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு யூ ஆட் ஃபயர்வால் பாலிசிஸ் அண்ட் ஆல் தட். அது வந்து நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கமும் டீநேட் பண்ண முடியுது. ஸோ வாட் ஐ வுட் ஆஸ்க் இஸ், நீங்கள் வந்து அந்த ஃப்ரைடே வீடியோ திருப்பி பார்த்து விசர்ட்லாம் யூஸ் பண்ணாத சிஎல்ஐ மூலமாக ஐபிசெக்கை கன்ஃபிகர் பண்ணிவிட்டு தென் கம் இது ஐபிசெக் அந்த ரெண்டு இதை கன்ஃபிகர் பண்ணிவிட்டு ஃபயர்வால் பாலிசி ஆட் பண்ணாலே வந்து பிபிஎன் அப்புன்னு வரணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ரவுட் ஆட் பண்ணிங்கனாக்கா லினக்ஸ் டு லினக்ஸ் ரீச் பண்ணலாம். இந்த 3 ஸ்டெப் தான். ஸோ கன்ஃபிகர் ஐபிசெக் ஃபேஸ் 1 இன்டர்ஃபேஸ், ஃபேஸ் 2 இன்டர்ஃபேஸ் முடிச்சுட்டு ஃபயர்வால் பாலிசி ஆட் பண்ணிவிட்டு தென் ஸ்டாட்டிக் ரவுட் ஆட் பண்ணாக்க லேப் 2 இஸ் ஓவர். ஓகே சார். இதில் எனக்கு இந்த அந்த டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்கீங்களா? அந்த ஐபிசெக்கு நீங்கள் டெர்மினலில் ஒரு காப்பி நிமிஷம். பண்ணி போட்டிங்களா? ஓகே. ஸோ நான் ஒரு நிமிஷம் அதை கொடுத்துட்றேன். அந்த நார்மலாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா? அது நான் அங்கே போய் பார்க்கணுமா? இல்லை நான் கொடுத்துட்றேன். நான் இப்போ இதுக்கு அந்த 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 கோடை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? ஒரு நிமிஷம். ஐபிசெக்குன்னு ஆட் பண்ணிட்டீங்களா? சோர்ஸு, டெஸ்டினேஷன், கேட்வேஸ். ஓகே, நான் இப்போ சேட்டில் போட போகிறேன். ஓகே. சரி. மற்ற நிர்மல் இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க போலப்போ சார். நீங்கள் சிஐ லைனில் போட்டது எல்லாத்தையும் அவங்களே பண்ணிட்டாங்க. இல்லை அப்படிதான். ஸ்டாலின் அது இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் ஸ்டாலின், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க என்ன உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமை தான் இருக்கு. சரியா? அந்த என்ன சொல்றது வந்து விடாமுயற்சிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. கரெக்ட். சில நேரத்தில் நம்மளும் மிஸ் பண்ணுவோம். நான் அவங்க பார்க்கல, நீங்க தவறா இருந்தாலும் நீங்க வந்து அதை அட்டன் பண்ணி பண்றீங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சாமானிய விஷயமே கிடையாது. ஆமா. ஸோ எனிவே இந்த கமாண்ட் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட் பார்க்குறீங்களா நீங்கள்? பார்க்குறேன் சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐபிசெக்கில் 2 ஃபேஸ் இருக்குன்னு சொன்னோம், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னா, லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட். கோர்ஸ் பாய். ஓகே. ஸோ ஐபிசெக் ஃபேஸ் 1 இன்டர்ஃபேஸ் இருக்கா? இதில் இது தெரியுதுல்ல நான் ஷேர் பண்ணுறது? டெக்ஸ்டாப் தெரியுது சார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் 1 இன்டர்ஃபேஸை நம்ம can I zoom this? No, I can't zoom this. Okay. So phase 1, phase 2 2 phase இருக்கு. இது வந்து phase 1. உங்களுடைய ஸ்கிரீன் டெக்ஸ்டாப் மட்டும் தெரியுது. அதான் டெக்ஸ்டாக் தான் நான் சொல்றேன். சரி, இது நான் ஹைலைட் பண்றது இப்ப தெரியுது இல்ல? இல்ல நான் தப்பா பாக்குறேன்னா நீங்க ஹைலைட் பண்றது எனக்கு தெரியலையே. இப்போ டெஸ்க்டாப் விண்டோ மட்டும் தான் சார் தெரியுது. ஓ, I see. Share screen. Okay. அப்புறம் chat. இது தெரியலையா இப்போ இந்த ஹைலைட் பண்றது? இல்லைங்க சார். ஓ இல்ல சார், எந்த அப்ளிகேஷன் ஓபன் இல்ல ஆகல. சார், இன்னும் டெஸ்க்டாப் மட்டும் தான் தெரியும். ஓ ஓகே. Interesting. Stop share. சரி, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜூம்ல சாட்ல போட்டிருக்கேனே. ஆமா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிக் விபிஎன் ஐபிசெக் ஃபேஸ் 1 இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ அதுதான் வந்து விபிஎன்ல 2 ஃபேஸஸ் இருக்கு, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஸோ இது வந்து நான் வந்து FortiGate 1 ரீஜன் 1ல இருக்கக்கூடிய
FortiGateல கன்ஃபிகர் பண்ண வேண்டியது. இதே மாதிரி நீங்க வந்து யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் வாட் டு டூ இன் ரீஜன் 2. ஏன்னா 2 பக்கமும் கன்ஃபிகர் பண்ணும். ஸோ ஸோ இது வந்து ஒரு ஒரு ரீஜன்ல இருக்கிறதுக்கு உண்டான இது. ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு FortiGateல போட வேண்டியது. ஓகே. என்ன சொல்றோம்? இதுக்கு பேர் வந்து VPN டு ரீஜன் 2. 2வது ரீஜனுக்கு போகக்கூடிய VPN ஒரு பேரை கொடுக்குறோம். ஓகே. போர்ட் 1 தான் வந்து நம்ம பப்ளிக் இன்டர்ஃபேஸ், அது வழியா போகணும்னு சொல்றோம். ஐக்குன்னு ஒரு வருஷம் இதெல்லாம் வந்து நிறைய IPsec வந்து as I said, it's a complex protocol. ஐக்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னாக்கா வந்து அகைன் தட் இன் itself is a 2-week course IPsec. ஸோ இப்போதைக்கு if you want, if you're interested, then go and read up IKE, but it's very hard to understand. அது எல்லாம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி வந்து கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க சீக்ரெட்டாக இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸுங்கிறது முதல்ல ஒரு டனலை பில்ட் பண்ணுறோம். செகண்ட் ஃபேஸில் அந்த டனலுக்குள்ளே என்னெல்லாம் போகுதுன்றது முடிவு பண்ணுறோம். செகண்ட் ஃபேஸ் அதான் ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 1ல் இந்த ஐக்கு இந்த லோக்கல் கேட்வேன்றது வந்து இந்த பப்ளிக் இன்டர்ஃபேஸோட இந்த 10.1 ஆர் வாட் எவர் யூ ஹேவ் அந்த ஐபி அட்ரஸை போடணும். FortiGate போர்ட் 1 பிரைவேட் இன்டர்ஃபேஸ் இப்போ அட்ரஸ். நீங்க ஷேர் பண்ணிருக்கிறது வந்து டெம்ப்ளேட்டா சார்? இதுக்குள்ள ஒரு ஐபி அட்ரஸையும் காணோம். யா டெம்ப்ளேட் தான் அது. ஏன்னா உங்க பிரைவேட் ஐபி என்னன்றது எனக்கு தெரியாதே. ஓகே சார், நீங்க ஏதாவது சாம்பிளுக்கு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஈஸியா இருக்கும் சார். இதுதான் சாம்பிள். ஓகே. ஸோ இதுக்கு மேலே எப்படி பண்ணுவோம்ல, FortiGateல நீங்க லாகின் பண்ணிட்டு அங்க போயிட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்ல போயிட்டு போர்ட் 1ன்னு ஒன்று இருக்கும். அது சார் இதுல கூட போர்ட் 1ங்கிறது நம்ம பிரைவேட்னு பார்த்தோம், போர்ட் 2 தானே பப்ளிக்னு பார்த்தோம். நீங்க இல்லையே, மாத்தி சொல்றீங்க நீங்க. இல்ல, ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்லயும் போர்ட் 1 போர்ட் 1 இருக்கு. போர்ட் 1ங்கிறது வந்து லினக்ஸ் பிரைவேட்ல இருக்குது, போர்ட் 2 வந்து பப்ளிக், அது வேன் இல்ல திரும்ப இருக்கும். போர்ட் 1 தான் பப்ளிக். ஓகே. போர்ட் 2க்கு சப்நெட்ல தான் வந்து லினக்ஸ் இருக்கு. ஓ ஓகே 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 ஓகே. ஸோ மற்றதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது வந்து இந்த லோக்கல் கேட்வேயோட ஐபி அட்ரஸ். ஓகே. லோக்கல் கேட்வேயோட அட்ரஸ். ஸோ இந்த FortiGateோடைய பிரைவேட், அதான் அந்த கமெண்ட் மாதிரி போட்டுறேன் பாருங்க, பிரைவேட் ஐபி ஆஃப் பப்ளிக் இன்டர்ஃபேஸ். அது வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பிளனேட்டரி நோட்டுக்காக அங்கே வந்து அதெல்லாத்தையும் வந்து கமாண்டில் என்டர் பண்ணக்கூடாது. செட் லோக்கல் கேட்வேன்னு போட்டு அந்த பிரைவேட் ஐபி போடணும். மற்ற எல்லாத்தையும் இப்படியே டைப் பண்ணிட்டு ரிமோட் கேட்வேல பப்ளிக் ஐபி ஆஃப் FortiGate இன் ரீஜன் 2, அந்த பப்ளிக் ஐபி ஒன்று இருக்குமே ரீஜன் 2ல, அதை இங்கே போடணும். இது PSK சீக்ரெட்ன்றது பாஸ்வேர்டு மாதிரி. இங்க என்ன சொன்னீங்க, ரிமோட் கேட்வேன்னா சார் FortiGate 1 FortiGate 2ஓட கேட்வேயோட அட்ரஸா? பப்ளிக் ஐபி. ஓகே. அதான் அங்கே போடணும். ஓகே. ஸோ அதே மாதிரி FortiGate 2ல கன்ஃபிகர் பண்ணுறப்போ இது அதனுடைய லோக்கல் கேட்வே, இந்த ரிமோட் கேட்வேன்றது FortiGate 1 பப்ளிக் ஐபியை போடணும். ஓ சரி, ஓகே. அப்புறம் ஃபேஸ் 2 வந்து வெரி ஸ்டாண்டர்ட். இதில் வந்து ஒன்றுமே இதில் இந்த ஒரு நிமிஷம். ஸோ சரி, நேம் வந்து ஒரே நேமா இருக்கு பேஸ் 1க்கும் பேஸ் 2க்கும். கரெக்ட். எடிட் VPN 2 ரீஜன் 2ன்னு இருக்கு, அங்கேயும் 2ன்னு இருக்கு. மேபி நீங்க CLI பண்ணும்போது எடிட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க, எந்த நேம்? பேஸ் 2ல கீழே எடிட் VPN 2 ரீஜன் 2ன்னு இருக்குல்ல, அந்த நேம், அந்த நேமும் பேஸ் 1ல இருக்கிற நேமும் ஒண்ணா இருக்கு. ஆமா, ஏன்னா ரெண்டுமே வந்து அது மாத்தி வைக்கலாம், பட் நமக்கு வந்து சௌரியத்துக்கு வந்து அதே நேம் தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரெண்டுமே ஒரே IPsec தான், அதில் 2 ஃபேஸஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து VPN டு ரீஜன் 2க்கு போகிறது தானே. ஸோ என்னத்துக்கு பேரை மாற்றணும்? ஓகே சரி. ஸோ அது திருப்பி அந்த பக்கம் போடுற போது VPN டு ரீஜன் 1ன்னு நேமை கொடுத்துப்பீங்க நீங்கள். ஓகே. ஃபேஸ் 2ல மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வெரி ஈஸி. இது ரெண்டுத்தையும் 2 எண்ட்லையும் கன்ஃபிகர் பண்ண பிறகு பேஸ் 2ல மாற்றவே தேவையில்லையா எதுவுமே? ஆமாம், ஒன்றுமே இல்லை இதில் மாற்றுறதுக்கு. ஓகே. இல்லை, இந்த இதெல்லாம் போட்டிருக்கீங்க, ப்ரொபோசல் AI 256. அதெல்லாம் இதுவும் மாற்ற வேணாம். இதெல்லாம் வந்து நிறைய, அது பேர் சைஃபர்ஸ்னு பேர். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் என்கிரிப்ஷன். ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஃபேஸ் 1ல மட்டும்தான் மாற்ற வேண்டியது இருக்குது. 2 பக்கமும் போட்டிங்கன்னாக்க தென் செக்யூரிட்டி குரூப்பில் UDP 500 4500 இருக்குது.
ஓகே. இதுக்கப்புறம் அந்த ஃபயர்வால் பாலிசியை வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு புது இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஃபயர்வால் பாலிசியில் நீங்கள் வந்து இந்த விபிஎன் இன்டர்ஃபேஸ்லேருந்து போர்ட் 2க்கு அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபயர்வால் பாலிசியை போட்டிங்கன்னா விபிஎன் வில் கம் அப். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ரவுட் போட்டு தென் லினக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் ரவுட் போடணும். ஓகே. அகெயின் அது எல்லாம் எனக்கு என்னன்றது உங்களுடைய என்வாயன்மெண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. பிகாஸ் நீங்கள் வந்து வேறு அட்ரஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ டு திங்க் வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ. ஓகே சார். ஸோ இதில் வந்து ஐபிசெக்கு ஐகே V1 V2 அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அதான் போட்டுக்கோமே, ஐக் வெர்ஷன் 2 போட்டுக்குவேன். செட் ஐக் வெர்ஷன் 2 ஃபேஸ் 2லையா? ஆமாம். ஃபேஸ் 2லாம் தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் சில இதெல்லாம் தான் தேவை. இந்த டனல் பில்ட் பண்ணுறப்போ தான் ஐக் வெர்ஷன்லாம் தேவை. சார் ஒரு சின்ன டவுட் ஒன்று. ஆ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து செட் ப்ரொபோசல் வந்து AES 256 கொடுத்துருக்கோம். ஸோ சிமெட்ரிக் கீ. ஸோ அதனால வந்து ரெண்டு எண்ட்லேயுமே வந்து நம்ம வந்து இங்கே வந்து தமிழ் பூமின்னு சொல்லிட்டு ஒரே கீ யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா சார்? யா அந்த AES 256 ஆக்சுவலாக வந்து இந்த PSK சீக்ரெட்டுன்றது இனிஷியலுக்கு தான். அதுக்கப்புறம் செஷன் கீன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த செஷன் கீ தான் வந்து சிமெட்ரிக் கீயா AES 256. இது வந்து இன்னார் தான் வந்து இன்னாரோடைய செஷனை நான் அக்செப்ட் பண்ண போறேன்றதுக்கு உண்டான இனிஷியல் ஆத்தென்டிகேஷன் தான் அது தட் இஸ் நாட் யூஸ் ஃபார் என்கிரிப்ஷன். ஓகே. ஆனால் இன்னொன்று நான் படித்த ஞாபகம் இருக்கு. வந்து இனிஷியலாக வந்து VPN ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து அசிமெட்ரிக் கீழே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு நடக்கிற ஹேண்ட் ஷேக்லேருந்து தான் வந்து சிமெட்ரிக் யூஸ் ஆகுங்கிற மாதிரி படித்த ஞாபகம் இருக்கு. ஆனால் கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து இந்த அசிமெட்ரிக் கீ சிமெட்ரிக் கீன்றது வந்து இந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ சர்டிஃபிகேட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாக்க அந்த கான்செப்ட்லாம் வரும். அதான் சொல்கிறேனே, இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறவங்களே ரொம்ப நிஜமாவே அவங்க எக்ஸ்பர்ட்னாக்க அவங்க சொல்கிறது வந்து புரியாது. பிகாஸ் தேர் இஸ் ஸோ மச் காம்ப்ளிகேஷன்ஸ் டு இட். ஐக்கு எப்படி வேலை செய்யுது, அதில் வந்து சிமெட்ரிக்கினா என்ன, அசிமெட்ரிக்கினா என்ன, அதை எப்படி கன்ஃபிகர் பண்ணணும், அப்புறம் ஃபேஸ் 2க்கு எப்படி வருது, அதை எப்படி மாற்றலாம். இதில் வந்து கீ எக்ஸ்சேஞ்ச் வேறு இருக்குது. டிஃபி ஹெல்மெட்னு ஒரு கீ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோட்டோகால் இருக்குது. அதில் வந்து ஊர்பட்டது இருக்குது. அதெல்லாம் வந்து நான் டிஃபால்ட்டாகவே விட்டுட்டேன் நான். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இன்வால்வ்டு டாபிக் IPsec. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கோர்ஸுக்கு வந்து தேவைப்படுறது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கிரேட் கொஸ்டின். பட் யூ கேன் இதில் வந்து இன்னொரு இதையும் சொல்லிடுறேன். இன்னொரு இருக்கு, ESP and AHன்னு இருக்கு, என்கேப்சுலேட்டிங் செக்யூரிட்டி பேலோட் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஹெடர்னு. இதெல்லாம் வந்து IPsecல வந்து டெவலப் பண்ணாங்க அவங்க. ஸோ எதை வந்து என்கிரிப்ட் பண்ணணும், அது பேக்கெட்டில் எப்படி இருக்கும், அது என்ன ப்ரோட்டோகால். ஐ திங்க் ESP இஸ் ப்ரோட்டோகால் 50, இது AH இஸ் 51. ஸோ மச் காம்ப்ளிகேஷன் டு இட். ஸ்டாலின் நீங்கள் வந்து போயிட்டு அப்படியே இது மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து வந்துருச்சு சார். ஐநோ தெரியும். நீங்கள் முடிச்சிட்டு இருக்கேன்றதே வந்து ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, இது வந்து ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸ் மாதிரி ஆயிரும் அப்புறம். ஸோ ஒரு அளவுக்கு தான் வந்து நம்மளால கான்செப்டுவலாக இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து மேல் லோகத்தில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி தான் அது. ஸோ IPsec வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டோகால். பட் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால இட்ஸ் பிகம் வெரி வெரி ரோபஸ்ட். மோஸ்ட் பீப்புள் டோன்ட் நோ அ லாட் ஆஃப் டீட்டெயில் அபவுட் IPsec. IPsec ப்ரோட்டோகால் எழுதுனவங்க வந்து பிரைவேட் கம்பெனியா சார்? இல்லை இதெல்லாம் வந்து இந்த IETFன்னு ப்ரைவேட் கம்பெனிலாம் இது எதுவுமே கிடையாது. இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு IETFன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா RFCன்னு ஒன்று இருக்குது, ரிக்வெஸ்ட் ஃபார் கமெண்ட். எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு வில் கொலாபரேட் அதை RFC டெவலப் பண்ணுற போது. ஸோ இது இருக்கணும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, ஏன்னா பழைய ப்ரோட்டோகால்லாம் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ RFC இப்போ இன்ஃபேக்ட் இந்த பப்ளிக் அட்ரஸ் ப்ரைவேட் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கு, அது RFC 1918. இது ஏன் எனக்கு இந்த நம்பர்லாம் ஏன் ஞாபகம் வச்சிருக்கேன்னாக்கா, அது காமன்லி யூஸ்ட் ரைட். RFC 1918னாக்கா இந்த 10, 192, 168, 170, 16 to 31 இதெல்லாம் இட்ஸ் கால்ட் RFC 1918. அந்த மாதிரி IPsecக்கும் ஒரு RFC இருக்கும். நீங்கள் அந்த IETF.org போய் பார்த்து அந்த RFCயை படிச்சிங்கன்னாக்கா பெரிய டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த RFC எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுக்குன்றது ஒரு RFC இருக்குது. கேன்னா என்ன, ஷுட்டுனா என்ன, மஸ்ட்னா என்ன, அது எல்லாத்துக்கும் வந்து எது மேண்டட்ரி எது ஆப்ஷனல்.
ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் டெவலப்ட் ஓவர் மெனி இயர்ஸ். ஸோ ஐபிசெக் எல்லாம் வந்து இட்ஸ் பீன் தேர் சின்ஸ் 1990. ஸோ ஸோ இந்த டனலிங் ப்ரோட்டோக்காலை வந்து இப்போ கமர்ஷியலுக்கு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம். இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு ஓன் விபின் சாஃப்ட்வேர் நான் இப்போ எழுதுறேன், அதுக்கு வந்து ஐபிசெக் V2 ஐகே V2 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணி நான் டனலிங் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு எதுவும் பே பண்ணணுமா? இல்லை அந்த மாதிரி இல்லை இதெல்லாம் ஓப்பன். ஃப்ரீயா இல்லை ஓப்பன் சோர்ஸா சார்? அதாவது நீங்க எழுதுறதா தான் அது ஃப்ரீ. அந்த அல்காரிதம்லாம் ஃப்ரீ தான், ஓகே ரைட்? எப்படி எழுதணுன்றது நான் எழுதினது இல்லை. பட் ஓகே ஸோ ES 256னாக்க அது ES 2 அதுக்கு அதுக்கு வந்து கீயை ஜென்ரேட் பண்ணும். கீயை ஜென்ரேட் பண்ணணும்னாக்க லார்ஜ் ப்ரைம் நம்பரை வச்சு கீயை ஜென்ரேட் பண்ணும். அது எல்லாத்துக்கும் கோட் எழுதணுமே, ரைட்? ஸோ மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ரைட் தீஸ் கோட்ஸ் பிகாஸ் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு அது. ஸோ அதனால நீங்க எழுதுறதா இருந்தால் யாருக்கும் எதுவும் காசு கொடுக்க வேண்டாம். அதனால தான் வந்து பிகாஸ் தேர் ஆல் ஓப்பன். இப்போ இருக்கு, ஷா வந்து யார் வேணாலும் அதை படிக்கலாம். ஸோ படிக்கலாம் இன் தி சென்ஸ் யார் வேணாலும் they know the algorithm, they can create a hash. ஸோ அதனால தான் அதை என்கிரிப்ட் பண்ணுறோம். என்கிரிப்ஷனில் வந்து the algorithm is not the main thing. என்ன கீயை வச்சு அது ஒரு லார்ஜ் ப்ரைம் நம்பராக இருக்கும், எந்த கீயை வச்சு அதை என்கிரிப்ட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அதை தான் வந்து என்கிரிப்டட் டெக்ஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, ரைட்? இட் வில் டேக் ஏதோ சொல்லுவாங்க 100 million years. கரண்ட் கம்ப்யூட்டிங் பவரை வச்சு எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணணுன்னாக்க பல கோடி வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீ தான் வந்து அதில் இது. ஸோ அல்காரிதம் இஸ் வெல் நோன் டு எவ்ரிபடி. இட் இஸ் அ கீ தட் ஜெனரேட்ஸ். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக் லாக் போடுறோமா இது போடுறோமான்னு சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த எலக்ட்ரானிக் லாக்ல பாஸ்கோட்னு ஒன்று இருக்கே, ஸோ அது என்னன்னு கெஸ் பண்றது தான் கஷ்டம். ஸோ that's the story behind all these things. Sorry, short question, long answer. தேங்க்யூ சார். சார் இதில் இந்த பாஸ்வேர்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க சார், அது நான் அந்த விபின் விஷால்லையும் பார்த்தேன், இதுலேயும் நீங்கள் போட்டிருக்கீங்க. PSK சீக்ரெட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்க, அது எங்கே சார் யூஸ் ஆகுது? நம்ம ஸோ ரெண்டு பக்கமும் அதே PSK சீக்ரெட்டை போட்டால் தான் அந்த டனல் வரும். டனல் வில் கம் அப். பேஸ் 1 பேஸ் 2லையும் ஃபேஸ் 1ல மட்டும்தான் அது. ஃபேஸ் 1 தான் டனல் பில்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து யார் வேணாலும் என்னோட கனெக்ட் பண்ண முடியக்கூடாது. ஸோ இந்த PSK சீக்ரெட் தெரிஞ்சாதான் என்னோட கனெக்ஷனையே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ அந்த ரீஜன் 1க்கு உண்டான பேஸ் 1ல இந்த சேம் பாஸ்வேர்டை வந்து நான் அங்கே ரீஜன் 2லையும் போடணும். கரெக்ட். எல்லாம் ஒண்ணுதான். அந்த ரெண்டு ஃபேஸ் 1ல இந்த ரெண்டு டீட்டெயில் மட்டும் தான் மாறும். லோக்கல் கேட்வே அண்ட் ரிமோட் ஐபி, இது ரெண்டு தான் மாறும், மற்ற எல்லாம் சேம். ஓகே சரியா? ஓகே சார். ஸோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஹோப்ஃபுல்லி பை டுமாரோ யூ வில் ஹாவ் லேப் 2 ஒர்க்கிங். நீங்கள் வந்து கோ பேக், இதை முடித்த பிறகு நீங்கள் வந்து மண்டே வீடியோ பார்க்கலாம். நிர்மலுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதையும் வேலை செய்ய வச்சோம். ஸோ ஐ வுட் ரியலி பி ஹாப்பி இஃப் ஐ கேன் கெட் யூ அப் அண்ட் ரன்னிங் பிகாஸ் you've come a very very long way, Stalin. There is no kidding. அதனால எல்லாம் புரியாட்டினாலும் யூ ஸ்டில் நானே எல்லாம் புரியாட்டாலும் புரிஞ்ச மாதிரி பண்றது. இல்ல அப்படி கிடையாது. ஸோ நானே உழைப்பாளி தான், விட மாட்டேன் நான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தப்பா பண்ணி அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி தான் ப்ரோக்ரஸ் வந்திருக்கு. தட் இஸ் மை நேச்சர். விடுற டைப் கிடையாது. ஸோ அதனால இந்த கர்ணன் ஒரு படத்தில் சொல்லுவோம், வீரத்தை அவமதிக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு தான் உழைப்பாளியோடைய அந்த ஒரு கேரக்டர் தெரியும். ஸோ கண்டினியூ த ஒர்க். எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சாலும் அது கூட நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். குத்தம் சொல்கிறதா இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ ஐ ஹோப் வி கேன் கெட் யூ அப் அண்ட் ரன்னிங். இதெல்லாம் கன்ஃபிகர் பண்ணுங்க. மேபி அப்படியும் வேலை செய்யலைன்னாக்கா நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் 20 minutes or something you can screen share and I will walk you through
and make ஓகே sure that the Linux from one end can go to the other end. சரியா? ஓகே ஓகே இப்போ ட்ரை பண்ணுங்க. ஸ்டாலின் சின்ன ஒரு சஜஷன் ஒன்று. நானும் இந்த மாதிரி தவறு பண்ணக்குள்ள என்ன பண்ணுவேன்னா படம் வரைஞ்சிடுவேன், இதுதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன ஐபி போடுறீங்க, 2 VPN போடுறீங்கன்னா 2 VPN-க்கும் பேர் கொடுங்க, 2 VPN-க்கும் ஐபி தனியாக எழுதுங்க படத்துலயே. நோட் ஆமா நீங்க ஜஸ்ட் ஒரு பென்சில் பேனாலே எழுதுறீங்க கீழே என்னென்ன ஆமா ஸ்டெப்ஸ் பண்ண போறோம் எழுதிட்டு இது எல்லாமே ஒன்னொன்னா பண்றோமான்னு செக் பண்ணீங்க. கரெக்ட் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வராது. Correct. வராதுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்ட் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதை. புரியுது. இல்ல எனக்கு அதுதான் நேத்து எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, சிஸ்டம் ஏன்னு சொல்றோம். சிஸ்டம் ஏக்குள்ள போர்ட் 1 இருக்கு, போர்ட் 2 இருக்கு. அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸஸ் இருக்கு. அதுக்கு ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் எனக்கு மனசுல நிக்க மாட்டுது. இப்போ ரீஜன் 2க்கு போயிட்டு திருப்பி அதே 2 இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் இருக்கு. அந்த ரீஜன் 2ல போர்ட்டிகேட்டுக்கு ஒரு பப்ளிக் இருக்கு. இப்போ பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கு. அதுங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஐபிலேயே இருக்கா. இப்போ இங்கே வந்து நம்ம பாலிசி செட் பண்ணும்போதுமே சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஈஸியாக பண்ணிடுறோமோ. ஸோ இந்த ஐபிசெக் இந்த சிஎல்ஐல பண்ணாங்களா, அதை பண்ணும்போது எங்க எதை போடணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன். அதுக்கு தான் நிர்மல் சொல்றது ரொம்பவே உதவும். படம் போடுங்க. படம் போட்டு ரீஜன் 1ல ஒரு FortiGate இருக்கு, ஒரு லினக்ஸ் இருக்கு. ரீஜன் 2ல ஒரு FortiGate இருக்கு, ஒரு லினக்ஸ் இருக்கு. FortiGateக்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ் போர்ட் 1 வந்து பப்ளிக் இன்டர்ஃபேஸ், போர்ட் 2 பிரைவேட் இன்டர்ஃபேஸ். போர்ட் 2க்கு பின்னால தான் லினக்ஸ் இருக்கு. லினக்ஸ்க்கு இதான் ஐபி அட்ரஸ், போர்ட் 1க்கு இதான் ஐபி அட்ரஸ், போர்ட் 2க்கு இதான் ஐபி அட்ரஸ், பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் மாறாது. ஸோ நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணி திருப்பி கிரியேட் பண்ணீங்கன்னாக்க மாறும். ஆனால் ஷட் டவுன் பண்ணீங்கன்னா அது மாறாது. ஸோ ஒன்ஸ் அதை வச்சுட்டீங்கன்னாக்க அதை பார்த்துட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் தோஸ் ஐபி அட்ரஸஸ் இந்த கமாண்ட் லைன். கிரேட் ஃபீட்பேக் ஃப்ரம் நிர்மல் இன் டர்ம்ஸ் ஆஃப் படத்தை வரைங்க. இல்லாட்டா இதெல்லாம் வந்து மனசுல வந்து எல்லாத்தையும் எல்லா ஐபி அட்ரஸையும் ஒன்ஸ் தெரிஞ்சதுன்னா எதை போய் எங்கே போய் எடுக்கிறதுன்றது தெரியும். பட் அது வரைக்கும் ஒரு நம்ம மனசுக்குள்ளேயே வந்து காலேஜில் படிக்கிறப்ப சொல்லுவார், ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நேராக கோடு எழுத போகாத, ட்ரா எ ஃப்ளோ சார்ட். எப்படி வந்து என்ன ஃப்ளோ, எதை செக் பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கணுன்றத முதல்ல ரைட் இட் டவுன். பிகாஸ் நம்ம வந்து கோடு எழுத போகிற போது வந்து வி ஆர் லுக்கிங் அட் வெரி ஸ்மால் டீட்டெயில். ஆனால் அந்த பிக்கர் பிக்சர் தெரியணும்னாக்க நம்ம மனசுக்குள்ள ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கணும். அண்ட் எழுதினாலும் வந்து தப்பாக எழுதிட்டாக்க வந்து அழித்து திருப்பி மாற்றி எழுதிக்கலாம், வெரி ஈஸி. ஸோ மனசெல்லாம் வந்து அந்த ப்ராப்ளம், அதுக்கு உண்டான சொல்யூஷனுடைய ஃப்ளோ இதுதான்றது தெரிஞ்ச பிறகு தென் கோடு எழுதுறதுக்கு மாடியூலாக எழுதி இஃப் கண்டிஷன் போடாதா, ஒயில் கண்டிஷன் போடாதா, வாட் எவர் இட் இஸ் போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் டைரெக்டாக கோடு போடுறதுனாக்கா இந்த பேப்பரில் நம்ம எழுதினது வந்து மனசில் இருக்கணும். அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் மனசுக்குள்ளே அது பதியும். ஸோ இப்போதைக்கு I think one of the greatest feedback, Nirmal, that you're asking him to do that. So உங்களுக்கும் வந்து FortiGateல 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு, லினக்ஸ்ல ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு. அதெல்லாம் வந்து AWS கன்சோல்ல போய் பார்த்து தான் நீங்க வந்து என்ன இன்டர்ஃபேஸ் அட்ரஸ்ன்றது தெரியும். So please do that before going further. Then it will be much clearer for you. Yeah, thank you, sir. Thank you, Nirmal. Welcome. சூப்பர். சரி, இப்போ நிறுத்திக்குவோம். அண்ட் எனக்கு இன்னைக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. ஸோ ஐ வில் லீவ் யூ தேர். ஒரு கொஸ்டின், இப்போ ஐபிசெக் மாதிரி இனி ஃபர்தரா வந்து இதை இன்னும் டெவலப் பண்ணுவாங்களா? இப்போ IKv1 வெர்ஷன் 1 இந்த மாதிரி, இப்போ IKv2 வந்துச்சு, அதுக்கப்புறமா இதை இன்னும் அப்கிரேட் பண்ணுவாங்களா? இந்த AES 128 இருந்தது, இப்போ 256 வந்திருக்கு. ஸோ அது மாதிரி வந்து இந்த கம்ப்யூட்டிங் பவர் இப்போ GPUலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கம்ப்யூட்டிங் பவர் ஜாஸ்தியாக ஆக they will also come up with more algorithm. IKv1 V2 வந்திருக்கு, அதுக்கப்புறம் V3 வருமானு தெரியல. பட் எஸ், சம்திங் இஸ் கோயிங் ஆன். எனக்கு கம்ப்யூட் பவர் ஜாஸ்தி ஆக வந்து இதை வந்து என்கிரிப்ஷன் எதுக்கு பண்ணுறோம், யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுனால தானே. GPU 1000 GPU போட்டாக்க இதை வந்து நான் 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவேன்னாக்க தென் தே ஹேவ் டு கம் அப் வித் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும். ஓகே ஓகே, சரி, I'll stop the recording now. Good session. Stalin, please continue the work. And anybody else, நாளைக்கு தான் வந்து it is definitely going to be the last day when we do lab 2. And so maybe we can spend 10-15 minutes to fix any problem. அதுக்கப்புறம்
we will go to ongoing monitoring. ஓகே சார்.